Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. ஜோனல் சேர்பர்சன்லேருந்து எல்லாரையும் ஏன் ராஜினாமா அவங்களெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வரை இந்த கிக்பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கெல்லாம் எல்லாருமே இந்த கூட்டு சதியில் பெரிய அளவில் இன்வால்வ் இருக்கிறாங்க. இது ஏதோ லோவர் லெவலில் இருக்கிற அந்த ஏஇ பண்ணுற வேலை கிடையாது. கவுன்சிலர் என்ன சொல்லுவார், ஜோனல் சேர்மன் தான் நீ ஒழுங்கா, ஜோனல் சேர்மன் அப்புறம் மேயரை பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்கா, அப்புறம் மேயருக்கு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்கா, மினிஸ்டர் முதலமைச்சர் பார்த்து நீ ஒழுங்கா, இப்படியே கேட்டு போவாங்க. அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுங்குங்கிறது இருக்கணும். ராஜினாமா செய்ய வைக்கணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே, பட் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜினாமாவோட இந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணி. இல்லை, 2 அமைச்சர்கள் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க, 3 அமைச்சர்கள் சேர்ந்து விசாரிச்சிருக்காங்க. என்னையா இப்படி முறைகேடு பண்ணுற அப்படின்னா, முறைகேடு நம்ம ஆட்சியில் செய்யக்கூடாதா தலைவரே? அப்படி பண்ணாதுன்னா தலைவரை நம்மளாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தானே அவர் சொல்லுவார் பதில். அந்த ரூம்குள்ளே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களுக்கான வரி விதிப்பில் பார்த்தீங்கன்னா இழப்பீடு ஏற்படுத்தி அரசுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, ஒரு மோசடி நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீபத்தில் எழுந்தது. இதன் காரணமாக உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய 5 மண்டல தலைவர்களுமே ராஜினாமா செஞ்சுருக்காங்க. 2 அதிகாரிகள் அதாவது இந்த பில் கலெக்ட் பண்ணுற அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இந்த விவகாரம் எதை காட்டுகிறது? அப்போ இது ஊழல் நடந்திருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. இதில் ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் என்ன ரேட்டு, என்ன கைட்லைன்ஸ் படி என்ன ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது. அப்போ இவர்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு மிக குறைவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிந்த ஒரு விஷயம். இப்போ இதில் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, பல பேருக்கு இதில் தொடர்பு இருக்குது. இதில் மிக முக்கியமாக இப்போ இந்த ஜோனல் சேர்பர்சன்லேருந்து எல்லாரையும் ஏன் ராஜினாமா அவங்களெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் வரை இந்த கிக்பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுக்கெல்லாம் எல்லாருமே இந்த கூட்டு சதியில் பெரிய அளவில் இன்வால்வ் இருக்கிறாங்க. இது ஏதோ லோவர் லெவலில் இருக்கிற அந்த ஏஇ பண்ணுற வேலை கிடையாது. இது ஒரு சிஸ்டமாகவே இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதனால் ரெவென்யூ மிகப்பெரிய அளவில் மாநகராட்சிக்கு பாதிக்கும். இப்போ மக்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவருக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா இப்போ ஒரு 50,000 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொடுக்கணும், அவருக்கு 5,000 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு 100 கோடி 200 கோடி குறைவாக இருக்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் என் ரோடை போட்டு கொடுங்க, என் ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது, 10 வருஷமாக போடாமல் இருக்குதுன்னு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மாநகராட்சி சொல்லக்கூடிய பதில் என்ன? போதுமான பணம் இல்லை, பணம் வர வர தான் நாங்கள் ரோடு போட்டு தர முடியும். எப்படி? ஏன் பணம் இல்லை? போதுமான வருவாய் இல்லை மாநகராட்சிக்கு. அப்போ ஏன் போதுமான வருவாய் இல்லை? ஏனென்றால் இது போன்ற ஊழல்கள்னால. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் நியாயமாக கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமான வருமானம் இருந்திருக்கும், அதை வைத்து நீங்கள் சாலைகள் போட்டு கொடுக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்கள் அவர்கள் எல்லாம் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி மக்களுடைய அந்த வரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத மிகப்பெரிய அளவில் குறைத்து ஃபிக்ஸ் செய்து இவர்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போது இதில் பெரிய கேள்வியே என்னென்னா, இது போய் மற்ற அமைச்சர்கள் பார்வைக்கு வந்தது, இவங்க கேள்வி கேட்டு இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, ஜோனல் சேர்மன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கீழே இருக்கிறவங்க அந்த ஜோனல் சேர்மன் என்ன சொல்லுவார்? ஆமாம், இல்லைன்னா கவுன்சிலர் என்ன சொல்லுவார்? ஜோனல் சேர்மன் தான் நீ ஒழுங்கா, ஜோனல் சேர்மன் அப்புறம் மேயரை பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்கா, அப்புறம் மேயருக்கு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்கா, மினிஸ்டர் முதலமைச்சர் பார்த்து நீ ஒழுங்கா, இப்படியே கேட்டு போவாங்க. அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுங்குங்கிறது இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு கீழளவில் சரியாக பார்த்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஒரு நிலையே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. என்ன இன்னைக்கு அப்படி கண்டுபிடித்து தலையை மீறி போகும் பொழுது ராஜினாமா அப்படின்னு ஒரு நடவடிக்கை, சிம்பிளாக ஒரு நடவடிக்கை மட்டும். எங்கே எஃப்ஐஆர் யார் மேலே போடணும்? அப்போ ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தொடர்பு? அவர்கள் மேலே எங்கே எஃப்ஐஆர்?
திமுகவுடைய ஆட்சியாளர்கள் மீதெல்லாம் எங்கே எஃப்ஐஆர் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ராஜினாமா தான் உங்களுக்கு தீர்வா? இதுக்கு ராஜினாமா செய்ய வைக்கணும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே, பட் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே? இவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜினாமாவோட இந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் பேசாமல் இது பண்ணாமல் இப்போ எப்படி மீடியாவை அதிலேருந்து அமுக்கிறது, அடுத்தது அதை பற்றி பேசாமல் செய்யுது, அப்படிக்கு தான் வேணால் நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர உண்மையிலேயே அதன் மீது எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ஜீரோ. அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் கொண்டு வராமல், இப்போ ஒரு அதிகாரி இருக்கிறாருங்க, இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாரு, ஏதோ ஊழல் பண்ண அதிகாரிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவருக்கு அது ஒரு பிரச்சனையா? கொஞ்ச நாளைக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோப்பா, அப்புறமா இங்கே வந்துக்கோப்பா அப்படின்னு உள்ளுக்குள்ளே பேசிக்க வேண்டியது. இல்லை ஜோனல் சேர்மன் இப்போதைக்கு நீ ராஜினாமா பண்ணுப்பா, அடுத்த வருஷம் நீவே நமக்கு எலெக்ஷன் வந்துடுது, இது வந்துடுது, நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஏற்படக்கூடிய ஒன்றாகத்தான் நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், சார்ஜ் ஷீட் போடணும், பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஊழல்வாதிகளிடமிருந்து. இது எதுவுமே செய்யாமல் எப்படி மாறாப்போ அந்த அதிகாரி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம், எவ்வளோ தப்பு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வழி இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் தவறு செய்வார்கள். எங்கே அதற்கான நாம் தவறு செய்தால், நம்ம மாட்டிக்கொண்டால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதை ஒரு உதாரணமாக நீங்கள் காண்பித்தால் தான் மற்ற அதிகாரிகள் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ நாளைக்கு தப்புன்னு உனக்கு தான் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் வரும். அவர் அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, கொஞ்ச நாளுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு போனார், அங்கேயும் பணம் அடிச்சார், திரும்ப இங்கே வந்துட்டார், திரும்ப இங்கேயும் பணம் அடிக்கிறாருன்னு அப்படின்னா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இந்த சிஸ்டமில் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த ஒரு வழியையும் இவர்கள் உருவாக்கவில்லை, சிஸ்டமை மாற்றுவதற்கான வழியை உருவாக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா 2019 ஜெயராஜ் பெனிக்ஸ் நடக்குது, 19-20 கடந்த ஆட்சி, இப்போ அஜித் இது நடக்குது, இந்த ஆட்சி. இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த 5 ஆண்டு காலத்தில் போலீசிங்கில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? பிஹேவியரல் ரீதியாக இந்த மாதிரி இப்போ செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னெல்லாம் பயிற்சி வழங்கப்பட்டு அவங்களோட பிஹேவியர் மாற்றப்பட்டதா? அல்லது அது போன்று தவறு செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதா? அந்த கொரோனா போது அப்துல் ரஹ்மான் ஒரு பையன் இங்கே ராயப்பேட்டாவில் நியூ காலேஜில் படிக்க போட்டு அடித்தாங்களே, இன்னி வரைக்கும் அவருக்கு எந்த விதமான தீர்வும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட எந்த ஒரு காவல்துறை மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கு. அப்போது எந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக, முறைகேடு செய்பவர்களை காப்பாற்றுவதற்காக, தப்பு செய்பவர்களை, கொலை செய்பவர்களை காப்பாற்றுவதற்காக வேலை செய்கிறீங்க. அப்போ அந்த சிஸ்டமில் நீங்கள் அடிப்படையில் ஃபண்டமெண்டலாக போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரல, எந்த மாற்றமும் கொண்டு வரலன்னா எப்படி மாறும்? அப்போ இதே தான் ஊழலுக்கும் இதே தான். நீங்கள் வந்து சிஸ்டமில் மாற்றம் கொண்டு வரணும், எப்படி மாறும்? இன்னி வரைக்கும் அதே தானே, அதே ரெண்டு பேர் டெண்டர் போட்டு டெண்டர் ஃபிக்ஸிங் பண்ணி எடுக்கிறது, இங்கே அதே தான் நடந்துகிட்ருக்கு. கடந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி கம்மியான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பணம் அடிக்கிறதுங்கிறது இருந்தது, இந்த ஆட்சியிலையும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு சிஎம் உடைய ஃபேஸை மாற்றுறீங்க, இவருக்கு பதில் இவர் மினிஸ்டராக இருப்பார், இவருக்கு பதில் இவர் இருப்பாருங்கிறதுனால ஏதாவது மாறுமா? அடிப்படையில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் மாறுமா? மாறாது. நீங்கள் அந்த சிஸ்டமில் அந்த நபர் வருவதனால் அவர் ஏதாவது மாற்றம் பண்ணாதான் மாறும். ஆனால் இன்றைக்கி பிஆர் ஒர்க் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி அஜித்குமார் திரும்ப நாளைக்கு ஒன்று நடக்கும், உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரி இஷ்டத்துக்கு தான் அடிச்சிட்டு இருக்கிறவங்க ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. தனியார் கட்டடங்களுக்கு வரி விதிப்பை வந்து குறைத்து தர வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எழுந்தது? பண்ணந்தாங்க. இப்போது ஒரு லெட்ஸே இப்போ வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல். இப்போ அவங்களுக்கு கமர்ஷியல் அளவில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும்னா ஒரு வருஷத்துக்கு லெட்ஸே 5 லட்ச ரூபா, அப்போ 10 லட்ச ரூபா இந்த மாதிரி கட்டுற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு பதில் 1 லட்சம் ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 லட்சத்துக்கு 1 லட்ச ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 9 லட்சம் ரூபா இருக்குது. 9 லட்சத்தில் லஞ்சம் நான் எனக்கு வந்து 1 லட்சம் கொடுத்துருங்க, 2 லட்சம் கொடுத்துருங்கன்னு வாங்கிக்கிட்டாங்கன்னா இப்போ 2 பேருக்குமே லாபமா? அந்த 5 ஸ்டார் அந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவருக்கும் லாபம், இந்த அதிகாரிக்கு லஞ்ச பணம், கவுன்சிலருக்கு ஒரு ஷேரு, மேலே ஜோனல் சேர்மனுக்கு ஒரு ஷேரு, மேயருக்கு இப்படியே ஒரு ஷேரை போட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. இதில் நல்ல சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இவங்க. இப்படி ஒரு ஷேரை போட்டுற வேண்டியது. போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் இழக்கக்கூடிய பணம், இந்த 9 லட்ச ரூபா பணம் யாருக்கு ரெவன்யூ லாஸு? மாநகராட்சி, மக்களுக்கு லாஸ்.
திமுகக்கு லாஸா? திமுக ஆட்சியாளர்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் செழிப்பாக இருக்கிறாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் செழிப்பாக இருக்குது. மக்கள் ரோடு இல்லை, ஏன்னா மாநகராட்சியில் பணம் இல்லை, வருவாய் தான் வரலையே. 9 லட்ச ரூபா வருவாய் வந்திருந்ததுன்னா ரோடு போட்டு கொடுத்துருக்கலாம். இவ்வளோதான். இப்போ அங்கு மேயர் எதுவும் மாற்றப்பட எதுவும் வாய்ப்பு இருக்கா? அது நமக்கு தெரியாது. அது இவங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஒரு டீலிங் தானேங்க. ஒன்றும் பெருசாக இப்போது அங்கே யார் நேருவோ யாரோ போய் இது பண்ணாங்க, விசாரணை நடத்தினாங்க நகராட்சித்துறை நிர்வாகத்துறை அமைச்சர். அப்போ என்ன சொல்லுவாங்க கீழே இருக்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாமா ஊழலை பற்றி என்ன கேட்பாங்க கீழே இருக்கிற ஒரு திமுக நிர்வாகி? சார் அதெல்லாம் ரைட்டு சார், என்னையா இப்படி முறைகேடு பண்ணுற அப்படின்னா, முறைகேடு நம்ம ஆட்சியில் செய்யக்கூடாதா தலைவரே? அப்படி பண்ணாதானே தலைவரை நம்மளாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தானே அவர் சொல்லுவார் பதில். அந்த ரூம்குள்ளே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, 2 அமைச்சர்கள் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க, 3 அமைச்சர்கள் சேர்ந்து விசாரிச்சிருக்காங்க. அது யார்? பிடிஆர் மட்டும்தான் பாவம் அதில், இல்லையா? மற்றவர்கள்ட்ட என்ன கேட்பாங்க? பி மூர்த்தியை உட்காந்துருக்காங்க, என்ன கேட்பாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் துறையில் நடக்காத மோசடியா தலைவரே? கைட்லைன் வேல்யூங்கிற பேரில் உங்கள் துறையில் பண்ணாத மோசடியா தலைவரே? கைட்லைன் வேல்யூ கம்மியாக வச்சு அவன் பிளாக்ல கண்ணாமுன்னான்னு பணத்தை கொடுத்து லேண்டு வாங்குறதுக்கு நம்ம பண்ணாத செட்டிங்கா தலைவரே? கேட்பாங்களா இல்லையா? அப்போது இதெல்லாம் விசாரணை அப்படிங்கிறது என்னது? நேரு அவர்களை பார்த்து இன்னைக்கு இவர்கள் எல்லாம் எந்த விதமான தார்மீக உரிமையும் இவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எதுக்கு இவர் வந்து இப்போ கேட்குறாரு, இது என்ன திடீர்னு வந்து கேட்குறாரு? இவர்களுக்கு தேர்தல் வருகிறது, தேர்தல் வருவதற்கு முன்பாக ஏதோ ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஏதாவது காமிக்கணும், ஏதாவது பண்ணணும். ஏன்னா இவர்களை ஏதாவது யோசித்து இது பண்ணியிருக்கலாம். இல்லை தலையை மீறி போய்விட்டது, இதை நம்ம பண்ணலன்னா, இவங்களை நான் 5 பேரை ராஜினாமா பண்ண வைக்கலன்னா இது மிகப்பெரிய விஷயமாக வெடித்து விடும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை செய்திருப்பார்கள். அந்த உள்ரூமில் என்ன நடந்திருக்குன்னா, கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணுங்கப்பா, அதை வச்சு ஏதாவது ஒரு ஓட்டி நம்ம காப்பாற்றுவோம் பேரை அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்குமே தவிர, உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் என்ன நேர்மையான ஆட்சியை கொடுப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறீங்க? அமைச்சர் நேரு அவர்களும் மூர்த்தி அவர்களும் சொல்லுங்கள். அப்போது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்ன, இதை பற்றி டிபேட்லாம் நடக்காது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டிவி ஒரு சேனல் எடுத்துருக்காங்க, ஒரு சேனல் எடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல, பெரிய விஷயம்தான். இன்றைக்கி மீடியாவுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. இதை பற்றி என்ன எவ்வளோ சேனல்ஸை டிபேட் பண்ணியிருக்கணும்? இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னா எவ்வளோ சேனல்? ஒரு 5 ஜோனல் சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ரிசைன் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்போது இந்த மீடியா வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமாக இவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி பில்லர்ஸில் நம்ம ஒரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் கம்ப்ளீட் அவுட்டு, எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ளீட் அவுட்டு, மீடியா ஒரு பக்கம் கம்ப்ளீட் அவுட்டு, ஜுடிஷியரியிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில நேர்மையான நீதிபதிகள் இருப்பதனால் ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்றபடி நீங்கள் இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது. இதனால தான் மக்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க, யார் தான் இவர் ஊழல்வாதி இல்லையா, அவர் ஊழல்வாதி இல்லையா, அப்படி போயிடக்கூடாது. நம்ம நேர்மையான சமூகத்தை நோக்கி நகர்த்த வேண்டியது, இந்த சமூகத்தை நகர்த்த வேண்டியது நமக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஆளுங்கட்சி ஊழலை எதிர்கட்சி கேட்பதில்லை. பல நேரங்களில் மேபி இந்த மாநகராட்சியில் கொஞ்சம் கேட்டிருக்கலாம், ஒரு அரசியல் ரீதியாக அங்கே வந்து அதிமுக அதை போராட்டம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான அது இதில் இப்போ நம்ம கிறிஸ்டி ஊழலில் பார்த்திங்கன்னா அதிமுக கேள்வி கேட்காது, திமுக இல்லையா? அதானி ஊழலில் பார்த்திங்கன்னா அதிமுக கேட்காது, அதிமுக கேட்காது இல்லையா? எஃப்ஐஆர் கூட போடாது. அப்போது அந்த ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதுதான் உங்களையும் என்னையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. அப்போது மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எல்லாம் அது பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், இவங்க எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எப்படி மக்களை சூறையாடுவது அப்படிங்கிறதுல தான், அதில் வேறு ஐடியாலஜி வச்சு சூறையாடுறாங்க, அவ்வளோதான். எந்த ஐடியாலஜியை வச்சு நான் பிஆர் வேலை பார்த்து நான் சூறையாடலாம் மக்களை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கட்சிகள் இருக்கிறாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் பண்ணுவேன். கண்டி சார், நன்றி.